Yes, good evening, everyone. Good evening. Good evening, sir. 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 Ma. Good evening, ma. ஓகே, ஸோ போன வாரம் ரெண்டு எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்தோம். வாட்டர் எலிமெண்ட்டு ட்ரூப்பிங் ஷோல்டர் இருக்கும், காது பெருசாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, நல்ல வேலைக்கு அடிமை, 24 மணி நேரம் வேலை சொன்னாலும் வேலைக்கு அசராமல் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சப்கான்ஷியஸில் ஃபியர் இருக்கும், ஸ்கில்டு டிரைவராக இருப்பாங்க. நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரியான ஒர்க்கில் பெரும்பாலான ஈடுபடுறது வாட்டர் எலிமெண்ட்டாக இருக்கும். வாட்டர் எலிமெண்ட்டு சேஃப்டி செக்யூர் பார்ப்பாங்க ஜாப்ல. ஸோ ஒர்க்குக்காக அதிகப்படியான டிராவல் பண்ணக்கூடியதும் வாட்டர் எலிமெண்ட்டாக இருப்பாங்க. ஃபேன் சப்தங்கள் பொதுவாக அலர்ஜி. ஸோ இவங்களுக்கு ஹெல்த் ஹெசார்ட்னு வர்றதுன்னா உடம்புல மெரிடியன்ல டிராவல் ஆகக்கூடிய சீயோட டிராவல் அதிகப்படியாக லீக் ஆகிறதுனால, அது சரியாக மேல் நோக்கி பயணிக்காதனால லோவர் பேக் பெயின் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ மேலே அப்பர் டேண்டியனை ஃப்ளூயிடை வச்சு நரிஷ் பண்ண முடியாதனால எஸ்பெஷலி ஸ்ட்ரோக்கோட இன்சிடென்ட்ஸ்லாம் அவங்களுக்கு காமனாக இருக்கும். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப காமனாக இருக்கும். போனில் கால்சிஃபிகேஷன், அதாவது ஆஸ்டியோஃபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ், ஆஸ்டியோமைலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ், எலும்பு உருகிறது, எறும்பு அரிக்கிறது, இதெல்லாம் காமன். சில் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது சிக்கன் குன்யா, அதே மாதிரி டெங்கு ப்ளஸ் ஃபிலேரியாசஸ்ன்னு சொல்லக்கூடியது, காலில் ஏற்படக்கூடிய வீக்கம். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கு, யூரிட்டர் பிளாக்கு, அதே மாதிரி ஹைட்ரோநெஃப்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கிட்னியில் நீர் கோர்ந்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் வாட்டர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபயர் எலிமெண்ட் பார்த்தோம். ஃபயர் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லீன் கான்ஸ்டிடியூயன்ட், ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. பொதுவாக அவங்களுடைய ஃபேஸோடைய ஷேப் பார்த்தோம்னா வி ஷேப்பில் இருக்கும், ஷார்ப் நோஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமாக அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய எலிமெண்ட் ஃபயர் எலிமெண்ட்டு, ஹைலி டாக்கட்டிவ் எலிமெண்ட்டு. இவங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷனில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய இவங்க அப்ரைசல் எதிர்பார்ப்பாங்க, கண்டினியூஸ் அப்ரைசல் வேணும், எப்பொழுதுமே அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் எதிர்பார்க்கறதுனால நிறைய இன்டர்னலாக அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் அவங்களோட நெயில் பாலிஷ்ல இருந்து எல்லாமே ஒரே கலராக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆட்டிடியூட்ஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்டையுமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, தெரியலனாலும் எதையும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. லாங்குவேஜ் எல்லாம் ஈஸியாக சீக்கிரம் கற்றுக்குவாங்க. அதே நேரத்தில் அந்த லாங்குவேஜோட புலமை எக்ஸாக்டாக எப்படி ஒரு நபர் அந்த லாங்குவேஜை முழுமையாக உள்வாங்கிற நபர் பேசுகிறாரோ அதே மாதிரி பேசுவாங்க. நிறைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆர்ட் இண்டஸ்ட்ரியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்கள வெளிப்படுத்திக்கக்கூடிய விதம், செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடிய ஆசை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான கான்ஸ்டியூஷன் ஃபயர் எலிமெண்ட் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். இந்த ஃபயர் எலிமெண்ட் கான்ஸ்டியூஷனுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அப்பர் டேண்டியன்னு சொல்லக்கூடிய நெஞ்சு பகுதியில் பொதுவாக லங்கும் டிசெண்ட் ஆகணும், ஹார்ட்டும் டிசெண்ட் ஆகணும். ஸோ இவங்களுக்கு இந்த கிரேவிங் தாட்டு, ஆஸ்பைரிங் தாட்டு,
பிளஸ் ஓவர் எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால அப்பர் டேண்டியன்ல ஹீட் ஸ்டாக்னேஷன் நிறைய நடக்கும். இந்த ஹீட் ஸ்டாக்னேஷன் இருக்கிறதுனால கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிரஸ்ட்ல ஏற்படக்கூடிய டியூமர் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் ஜென்ரல் கேன்சருடைய பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை ஃபார் தீஸ் பீப்புள். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இது எஸ்பெஷலி டயபெட்டிஸ் வந்து ரொம்ப காமனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷோல்டர் பெயின், லெஃப்ட் ஷோல்டர் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஃபயர் எலிமெண்ட் பீப்புளுக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன், ஏன்னா குழந்தைக்கு வந்து கருவை உற்பத்தி பண்றதுக்கு கர்ப்பப்பையில நிறைய ஆக்சிஜன் வேணும். ஆனா இவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் டிசெண்டிங் பொட்டன்ஷியல் குறைவா இருக்கிறதுனால சரியான விதத்துல வந்து கர்ப்பப்பையை லோட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் சீக்கிரம் அபார்ட் ஆயிடும். ஃபேஸ்ல வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபேஸ்ல டேம்ப் ஹீட் அதிகமா இருக்கிறதுனால ஆக்னி டெவலப் ஆகும். ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன ரெட் கலர்ல எரப்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிக்கன் பாக்ஸ் மாதிரியும் சரி, பிளஸ் அதே மாதிரி வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய அதர் அக்கி மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே வந்து லங் ஹீட்னால வரக்கூடிய கண்டிஷன்ஸ். இது வந்து ஜென்ரலா ஃபயர் எலிமெண்ட்டை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன். இன்னைக்கு பார்க்க போறது எதுன்னா எர்த் எலிமெண்ட். இந்த எர்த் எலிமெண்டோட கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா எர்த்தோட ஷேப் பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப். இந்த எர்த் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியில ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன் அப்படின்றது இன் அண்ட் யாங் ஆர்கன். இந்த ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன் எங்க டிராவல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாடியில சென்டர் ஏரியால டிராவல் ஆகும். ஸோ நடு மத்தியில, அதாவது ரென் மெரிடியன்ல இந்த பக்கம் பக்கத்துல ஸ்பிளீன் மெரிடியனும், கொஞ்சம் தள்ளி ஸ்டொமக் மெரிடியனும் சென்டர் ஏரியால தான் டிராவல் ஆகும். பொதுவா எர்த்துன்றதே சென்டர் தான். பூமி எடுத்துக்கிட்டோம்னா, பூமியில மேல் பகுதி கைனெட்டிக் எனர்ஜி ஜாஸ்தி. எல்லா பொருட்களுமே அதிகமா அசையக்கூடியது பூமியோட மேல் பகுதி. வண்டி ஓடும், காத்து வேகமா போகும், அதே மாதிரி நீரோட இயக்கங்கள் ரொம்ப வேகமா இருக்கும், நெருப்போட இயக்கங்கள் வேகமா இருக்கும். இது எல்லாமே பூமிக்கு மேல் பகுதியில. பூமியோட கீழ்ப்பகுதியில நிறைய பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும், ஈஸியா மூவ் ஆகாது. பூமிக்கு கீழ்ப்பகுதியில நீங்க உங்களால ரொம்ப தூரம் பயணிக்க முடியாது. அப்போ இந்த பூமிக்கு கீழ்ப்பகுதி இன்னு, பூமிக்கு மேல் பகுதி யாங். இந்த பூமிக்கு கீழ்ப்பகுதியில உள்ளது எல்லாமே பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல நிலக்கரியா இருக்கட்டும், இதெல்லாம் இதுல நிறைய கேலரிஸ் இருக்கு. இந்த பொருளை வச்சு நம்ம நிறைய இயக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம் வெளியில. ஆனா இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில இருக்கு. அப்ப ஒரு டுவெல் மோடுன்னு என்ன, ரெண்டு பக்கமும் சமநிலைப்படுத்தப்பட்ட தளம் தான் இந்த பூமின்ற தளம். கீழே நெருப்பு இருக்கு, மேல காத்து இருக்கு. அப்ப இந்த பூமிக்கு சமதளம் சொல்லக்கூடிய ரெண்டு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இந்த பூமியோட தன்மையை நம்ம ஜென்ரலா சொல்லும் பொழுது இட் இஸ் அ டிரான்ஸ்போர்ட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். கடத்துற வேலை செய்யறதும் மாத்திர வேலை செய்யறதும் இந்த பூமியோட பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பூமியோட கலர் பார்த்தோம்னா மஞ்சள்னு சொல்லுவோம். ஏன் மஞ்சள்னு சொல்றோம்னா, மஞ்சள்ன்ற வார்த்தைக்கு மண் அஞ்சல் அப்படின்னு பொருள். அஞ்சல்னா செய்திகளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறது. இந்த மண்ணோட வேலை அதுதான். 3 ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 3 ட்ரெஷரர்ல வானம், பூமி, அந்த பூமிக்கு கீழே தண்ணி. அப்ப இந்த பூமி நடுநிலையா இருந்து வானத்திலிருந்து வரக்கூடிய சூரியனையும் பூமிக்கு அடியில இருக்க தண்ணியையும் மிதமா பதமா கலக்கி இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் மீடியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எர்த். அதே மாதிரிதான் இந்த எர்த் கான்ஸ்டிடியூஷன் பீப்புள் ரொம்ப வெள்ளைன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்துல ரொம்ப கருப்புன்னு சொல்ல முடியாது. நல்லா எலும்பிச்ச கலர்ல, நல்ல ஒரு மங்களகரமான நிறத்துல நிறைய மக்கள். கலரோட அப்பீரன்ஸ் பார்த்தோம்னா இன் ஜெனரல் அப்படிதான். நிறைய வெள்ளையாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து அசோசியேட்டட் எலிமெண்ட் பார்த்தோம்னா ப்ராபபிலி எர்த் ஃபயரா இருக்கும். நல்ல பெரிய முட்டை கண்கள், நல்ல ஷார்ப் நோஸ், ஃபயர் எலிமெண்ட் மாதிரி நிறைய பேசுவாங்க, ஆனா குண்டா இருப்பாங்க.
அது எர்த் ஃபயரோட கான்ஸ்டியூஷன். எர்த் வாட்டரோட கான்ஸ்டியூஷன்னா அமைதியா இருப்பாங்க, அவங்க வந்து குண்டா இருப்பாங்க, ஒரு இட்லி தான் சாப்பிடுவாங்க, ஆனால் உடம்பு போட்டுரும். இந்த சின்னவனே பெரியவன் என்ற மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் வந்து எர்த் வாட்டர் கான்ஸ்டியூஷன். அப்ப பொதுவா வந்து நடுநிலைத்துவத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த எர்த் எலிமெண்ட். அப்ப இந்த எர்த் எலிமெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்பியரன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பல வகைகள்ல எடுத்தோம்னா, பூசணியா இருந்தாலும் சரி, இல்ல மாம்பழமா இருந்தாலும் சரி, இல்ல பலாப்பழமா இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படி ரவுண்டா இருக்கும். அந்த மாதிரி இந்த எர்த் எலிமெண்டோட கான்ஸ்டியூஷன் பீப்புளுக்கு வயிற்றுல ஒரு கண்டிப்பா ஒரு டயர் மாதிரியான தோற்றம் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒரு ரவுண்ட் அப்பியரன்ஸ் இவங்களுக்கு பை நேச்சர் இவங்களுக்கு டெவலப் ஆயிடும். ஸோ இவங்களை சிம்பிளா ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, தே ஆர் கனெக்டிங் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். கனெக்டிங் பீப்புள்னா இவங்களுக்கு வந்து யாரோடையும் தொடர்பு இல்லாம இருக்கவே முடியாது. ஃபயர் வந்து லவ் வந்து பயங்கரமா கீனா எதிர்பார்க்கும், பர்ஃபெக்ஷன் வந்து லவ்ல எதிர்பார்க்கும். இது வந்து பர்ஃபெக்ஷன் வந்து ஃபேமிலியில எதிர்பார்க்கக்கூடிய எலிமெண்ட். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட அசோசியேஷன் இருந்துட்டே இருக்கணும். எல்லாரையும் கூப்பிட்டு கண்டினியூஸா பேசக்கூடிய நபர்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தான் ஒரு பகுதியா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒப்பீனியன் கொடுத்துட்டு, அவங்க கேட்டாலும் கேட்கலைனாலும் எல்லாருடைய விஷயத்திலையும் மூக்க நுழைச்சு அவங்களுக்கு ஒப்பீனியன் சொல்றதா இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கறதுலையா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கனெக்டடா இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் இந்த எர்த் எலிமெண்ட். ஸோ இந்த எர்த் எலிமெண்ட் ரெண்டாவது டாக்கட்டிவ் எலிமெண்ட். இப்போ ஃபயர் எலிமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் டாக்கட்டிவ்னா, அந்த ஃபயர் தாண்டி இன்னொரு எலிமெண்ட் வந்து அதிகமா பேசும் அப்படின்னா இந்த எர்த் எலிமெண்ட் தான் பேசும். ஜென்ரலா எர்த்துக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ எப்படி ஒரு பூமி வந்து அரவணைக்கிறதுல, தாங்கிறதுல, அதே மாதிரி ஒரு பொருளை வந்து ஊட்டி விடுறதுல, நரிஷ் பண்றதுல எப்படி இந்த எர்த்து வந்து ஒரு சிறந்த ஒரு அமைப்பா இருக்கோ, அதே மாதிரி ஜென்ரலா எர்த் எலிமெண்ட் பீப்புள் அப்படின்றவங்க சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா, அரவணைக்கக்கூடியவங்களா, தட்டி கொடுக்கக்கூடியவங்களா, பை நேச்சர் அதிகமா அன்பு செலுத்தக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அப்போ ஜென்ரலா டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, மெஜாரிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ் ஃபால் அண்டர் எர்த் எலிமெண்டோட கேட்டகரி. அதே மாதிரி அட்வொகேட்ஸ் பார்த்தோம்னாலும் எர்த் எலிமெண்டோட கேட்டகரியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ அப்போ எர்த் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணம் வந்து தட்டி கொடுக்கறது, விட்டு கொடுக்கறது, அரவணைக்கிறது, சொல்லி கொடுக்கறதுனால அட்வொகேட் ப்ரொஃபஷன்ஸ் வந்து எர்த் எலிமெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீச்சர்ஸ் ப்ரொஃபஷன் வந்து எர்த் எலிமெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மக்களுக்கு வந்து நிறைய சமைக்க பிடிக்கும். ஜென்ரலா எத்தனை பேருக்கு சமைக்கிறதுனாலும் இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அசர மாட்டாங்க. சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சமைக்கிறத விட விருந்தோம்பலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ யார் யாருக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்து செய்யக்கூடிய ஒரு நல்ல டேஸ்டா, ஒரு தடவை நம்ம சாப்பிட்டாலே அந்த சாப்பாடோட டேஸ்ட்டை வச்சே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு ஸ்கில்டு பர்சன். ஏன்னா இவங்க தான் ருசிக்கிறத விட அடுத்தவங்க ருசிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். அப்படியேப்பட்ட ஒரு எலிமெண்ட் தான் இந்த எர்த் எலிமெண்ட் பீப்புள். ஸோ ஜென்ரலா ஒரு எர்த் எலிமெண்ட்ன்றது ஒரு அடாப்டிவ் எலிமெண்ட். இதுக்குன்னு தனி ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இதோட வந்து ஒரு உட்டு சேர்ந்துச்சுன்னா உட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கும். அதே மாதிரி ஒரு ஃபயர் சேர்ந்துச்சுன்னா ஃபயருக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கும். மெட்டல் சேர்ந்துச்சுன்னா மெட்டலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கும். வாட்டர் சேர்ந்துச்சுன்னா வாட்டருக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கும். ஏன்னா எர்த்துக்குன்னு ஸ்பெசிபிக் டைரக்ஷன் கிடையாது. இந்த எர்த்து வந்து சவுத்து வெஸ்ட் ரெண்டையும் ஷேர் பண்ணி சவுத் வெஸ்ட்ன்ற ரீஜனை சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்னு ரெண்டையும் ஷேர் பண்ணி நார்த் ஈஸ்ட்ன்ற ரீஜனை சப்போர்ட் பண்றதுனால
எல்லாரோடையும் அசோசியேட் பண்ணி போகணும். அதனால ரொம்ப நாள் பகையெல்லாம் வளர்த்துக்காது. வாலண்டரியா போய் பகையே இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு, இல்லை நம்ம இந்த மாதிரி பேசாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசன்ல ஜஸ்டிஃபை பண்ணி கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு எலிமெண்ட் இந்த எர்த் எலிமெண்ட். ஜென்ரலா எர்த் எலிமெண்ட் பீப்புளுக்கு நகர மாட்டாங்க, நிறைய நடக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாவே, பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஏதாவது பண்ணாவே மசில் பெயின் வந்துடும். அதனால இவங்க டேம்ப் ஹீட் கான்ஸ்டிடியூஷன்னால குண்டாவும் இருப்பாங்க, அதிக வேலைகளும் செய்ய மாட்டாங்க. எக்ஸசைஸும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி யாராவது புஷ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண சொன்னா ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு 5 நாள் 10 நாள் ஜிம்முக்கு போவாங்களே ஒழிய இவங்க ஜென்ரலா டிம்கி கொடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு மசில் பெயின் வந்துடுறதுனால கண்டினியூஸா கான்ஸ்டன்டா எக்ஸசைஸ் பண்ணலாம் முடியாது. வாக்கிங் இவங்களுக்கு அகைன் இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷன் போக பிடிக்காது. வீட்லயே உருண்டுட்டு இருக்க சொன்னா உருளும், சமைச்சு போடும், எல்லாரோடையும் பேசிக்கிட்டே இருக்கும், கனெக்டட்னஸ்லயே இருக்கும். இதை விட்டுட்டு ஒரு ரொட்டீன் ஜாகிங் வாக்கிங் இதெல்லாம் பண்ண சொன்னோம்னா இந்த எலிமெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு விலகிப்படும். ஜென்ரலா பென்சிவ்னஸ் தான் எர்த் எலிமெண்டோட நெகட்டிவ் எமோஷன். நிறைய சந்தேகமும் கற்பனை திறனும் அதிகம் இந்த எர்த் எலிமெண்ட்டுக்கு. சப்போஸ் இவங்க அசோசியேட் பண்ற இடத்துல இவங்க அசோசியேஷனே இல்லாம போனாங்கன்னா இவங்களுக்கு எதனால அசோசியேட் இல்லாம போனாங்க, ஏன் நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, நம்மளை ஏன் அவங்க அட்டாச் பண்ணிக்கல, நம்மளுடைய ஹெல்ப் ஏன் அவங்க எடுத்துக்கல அப்படின்னு நிறைய பென்சிவ்னஸ்ல போயிடுவாங்க. அப்படி பென்சிவ்னஸ்ல போகும்பொழுது எர்த் கவர்னிங் பாடி ஃப்ளூயிட் அப்படின்றதுனால, இந்த பாடி ஃப்ளூயிடு கரப்ட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் சொல்றது மெஜாரிட்டி ஆஃப் த ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எர்த்துடைய ஆர்கன்ல யூட்ரஸ் பிளேஸ் அ மெயின் ரோல். அப்போ ஜென்ரலா யூட்ரஸ்ல ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு, யூட்ரஸ்ல ஏற்படக்கூடிய சாக்லேட் சிஸ்ட், யூட்ரஸ்ல ஏற்படக்கூடிய எண்டோமெட்ரியல் திக்னஸ் எல்லாம் வர்றதுக்கான காரணம் எர்த் இம்பேலன்ஸ்னால. அந்த எர்த் இம்பேலன்ஸ் ஜென்ரலா எர்த் எலிமெண்ட்டுக்கு அதிகமா இருக்கும். அதர் எலிமெண்ட்டும் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ்ல கனெக்டிவிட்டியில எர்த்துடைய ப்ராப்பர்ட்டியை தனக்கு இம்பேலன்ஸ் ஆக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஃபைப்ராய்டு, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இந்த மாதிரியான வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். சரி, இது மட்டும் இல்லாம எர்த் எலிமெண்ட் எப்படி டயபெட்டிஸ் ஃபயர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமன், அதே மாதிரி இந்த கற்பனை வளமும் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல தான் வீட்டு ஸ்ட்ரெஸ்ஸையே மேனேஜ் பண்றது கஷ்டம், இது அடுத்த வீட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் உள்ள தூக்கி போட்டுக்கும். அதனால நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தைராய்டு, டயபெட்டிஸ் இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் ஜாஸ்தி. ஜென்ரலா இந்த எர்த் எலிமெண்ட்டுக்கு முகத்துல அவ்வளவு சீக்கிரம் சுருக்கங்கள் வராது, ஸ்கின்ல ட்ரைனஸ் வராது, ஸ்கின்ல நிறைய முடி இருக்காது. ஆக்சுவலா பெண்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கைகள்ல கால்கள்ல முடி இருக்காது, பளபளன்னு இருக்கும். அதே நேரத்துல இவங்களுக்கு தோல் சுருங்காது. பெரிய லெவல்ல காஸ்மெட்டிக்ஸ் யூசேஜும் இவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா அவங்க விரும்பாமலேயே தலைமுடியும் அவ்வளவு சீக்கிரம் நரைக்காது. அதே நேரத்துல முகச்சுருக்கமும் வராது. ஆனா குண்டா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு பஃபியா இருப்பாங்க. ஃபயர் மாதிரியோ இல்ல அதர் எலிமெண்ட் மாதிரியோ மசில்ஸ்ல ஏற்படக்கூடிய ட்ரைனஸும் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ட்ரைனஸும் ஸ்கேலி ஸ்கின் இதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கம்மி. காரணம் எர்த் எலிமெண்ட் தன்னைத்தானே எப்படியாவது நரிஷ் பண்றதுக்கு, தன்னோட சார்ந்த பீப்புளை கனெக்ட் பண்ணி சர்வ் பண்றதுக்கு நிறைய பிடிக்கிறதுனால, அந்த சர்வ்ன்ற தானம் அப்படின்ற குவாலிட்டி நிறைய கொடுக்கறதுனால இது பெருசா தோல் கண்டிஷன்ஸ்ல பெருசா அஃபெக்ட் ஆகாது இந்த எர்த் எலிமெண்டோடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கவங்க. ஆனா அதே நேரத்துல இந்த எர்த் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எர்த் கவர்ன்ஸ் த பாடி ஃப்ளூயிட்ன்றதுனால நிறைய பாடி ஃப்ளூயிடோட பேட்டர்ன் மாறும். இப்ப ஆண்கள் எர்த் இம்பேலன்ஸ்ல நிறைய அடி வாங்கினாங்க அப்படின்னா அந்த ஆண்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஃபூ ஆர்கன் சொல்றது ப்ராஸ்டேட். ப்ராஸ்டேட்டோட என்லார்ஜ்மெண்ட், ப்ராஸ்டேட்டோட கேன்சருடைய அறிகுறி, ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷனுடைய திக்னஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கும் ஆண்களுக்கு. அதே நேரத்தில் பெண்களுக்கு யூட்ரஸோட அப்நார்மாலிட்டி ஜாஸ்தி இருக்கும். அந்த எர்த் இம்பேலன்ஸ் பொதுவாக நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த குண்டு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா முட்டி வலி வந்துடும் சொல்லி. இந்த குண்டு ஜாஸ்தி வர்றதுனால முட்டி வலி இல்லை. ஜென்ரலா இந்த எர்த் பீப்புள் கேரிங் அதிகமா இருக்கும். கேரிங் அதிகமா இருக்கும்னா எப்படின்னா, இப்போ யாரா தன்னை வீட்டில்
தானே எல்லாத்துக்கும் சோறு வச்சு கொடுக்கணும். உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாம இவங்கள பரிமாறணும். இவங்க கையால பரிமாறுறது ரொம்ப பிடிக்கும். அப்ப இவங்களுக்கு நெருங்கினவங்க இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்களோ, இவங்கள்ட்ட இருந்து தூரம் போயிட்டாங்களோ, இவங்களோட அசோசியேட் பண்றதுக்கு முடியல, அதனால பென்சிவ்னஸ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்மளோட கை மூட்டும் சரி கால் மூட்டும் சரி நடு பகுதியில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஃபேஸ் ஆஃப் எர்த்னு பேர். LI11 ST36 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எர்த் பாயிண்ட் ஆஃப் யாங்மிங் ட்ராக்னு சொல்லுவோம். ஸோ LI11ஓட நேச்சரும் எர்த்து தான், அதே மாதிரி ST36ஓட நேச்சரும் எர்த்து தான், GB34ஓட நேச்சரும் எர்த்து தான், UB40ஓட நேச்சரும் எர்த்து தான். ஏன் இதெல்லாம் எர்த்தில் இருக்கு அப்படின்னா அந்த மூட்டு பகுதின்றது நடுவில் இருக்கிறதுனால இட் இஸ் அசோசியேட்டட் டு எர்த். அப்ப இது எர்த் இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னா ஜென்ரலா கை மூட்டுலையும் கால் மூட்டுலையும் பெயின் வர ஆரம்பிச்சிடும். கை மூட்டுல வந்துச்சுன்னா டென்னிஸ் எல்போன்னு சொல்லிடுவாங்க, கால் மூட்டுல வந்துச்சுன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸும் சரி டென்னிஸ் எல்போவும் சரி, இது வந்து இவங்க டென்னிஸ் விளையாடுறதுனாலயோ இல்லை இவங்க வந்து வாக்கிங்லாம் சரியா போகாதனாலயோ இல்லை, யாரு தன்னுடைய பசங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காம, தன்னோட பசங்களோ தன்னோட கணவனோ ப்ரையாரிட்டி இது இல்லாம மற்ற நெருங்கிய சொந்தத்துடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காம பென்சிவ்னஸ்ல போகும் பொழுது இந்த மூட்டுல பிரச்சனைகள் வரும். எப்படி சார் இந்த மூட்டுல பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடி ஃப்ளூயிடோட இன்சார்ஜ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எர்த் எலிமெண்ட் தான் பாடி ஃப்ளூயிடை இன்சார்ஜ் பண்ணணும். இந்த பாடி ஃப்ளூயிட்ல 2 டைப் இருக்கு. ஒன்று திக் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம், இன்னொன்று தின் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். இந்த திக் ஃப்ளூயிடுன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூட்டு சவ்வுல உள்ள சைனோவியல் ஃப்ளூயிடு. அந்த சைனோவியல் ஃப்ளூயிடுக்குள்ள ஹயாலுரானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ஹயாலுரானிக் ஆசிட் நிறைய இப்போ காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியெலாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கடல்ல எப்படி ஜெல்லி ஃபிஷ் இருக்கோ அந்த மாதிரி ஜெல்லி அப்பியரன்ஸ்ல ஒயிட் கலராக இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு பேர் தான் ஹயாலுரானிக் ஆசிட்னு பேர். இந்த ஹயாலுரானிக் ஆசிட் வந்து ஒரு கிளைகோப்ரோட்டீன். கிளைகோப்ரோட்டீன்னா வயிற்றிலிருந்து ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன் குளுக்கோஸை பிரித்து அதை புரோட்டீனோட கம்பைன் பண்ணி ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அந்த கிளைகோப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ். அப்போ அந்த கிளைகோப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் வயிற்றிலிருந்து வர்றதுனால இந்த வயிறு பகுதியில் உள்ள எர்த் அண்ட் ஸ்பிளீன் அதோட பாசிட்டிவ் இமோஷன் சொல்லக்கூடிய லவ், கேர் அண்ட் அஃபெக்ஷன், சப்மிஷன், கேரிங் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா மூட்டுகளில் அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனைகள் வராது. அதில் இம்பேலன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மூட்டுகளில் பிரச்சனை வந்துடும். ஸோ ஜென்ரலாக இந்த எலிமெண்ட்டு குண்டாக தான் இருக்கும். இந்த எலிமெண்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் எலிமெண்ட்டு 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணுறதுல அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோ குறைச்சிட்றாங்க அப்படின்னா, இவங்க 40 நாள் ஒர்க் அவுட்டு 4 மணி நேரத்துக்கு மேலே பண்ணாதான் இவங்க 1/2 கிலோ வெயிட் ரிடக்ஷனே இவங்க எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு மசில்ஸோட ஸ்டாக்னன்சி ரொம்ப ஜாஸ்தி. மசில்ஸோட ரேட் ஆஃப் டைவர்ஷன், ஒரு எனர்ஜி கன்வெர்ட் ஆகி ரொம்ப சீக்கிரமா லைஸ் ஆகிற தன்மையும் கம்மி. அதனால மெட்டல் எலிமெண்ட் மாதிரி இவங்க ஒரு 4 மடங்கு ஒர்க் அவுட் பண்ணாதான் அவங்க என்ன ஒர்க் அவுட்னால சீக்கிரம் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதோ அந்த ரிசல்ட்டை இவங்க எதிர்பார்க்க முடியும். ஆனா அந்த மாதிரியான கண்டினியூட்டியோ கான்ஸ்டன்சியோ வந்து எர்த் எலிமெண்ட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் இருக்கிறது கஷ்டம். ஸோ எர்த் எலிமெண்ட்டுக்கு பிரச்சனையே என்னன்னா, அடுத்த பிரச்சனையில அடுத்தவங்க வீட்டில் போய் எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிக்கிறதுனால சரியான குழப்பவாதிகளா இருப்பாங்க. அப்படி குழப்பிக்கிறதுனால நிறைய மெட்டபாலிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஸ்லிபிடீமியா, எக்ஸஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் லெவல். இந்த கொலஸ்ட்ரால் லெவல் ஏன் வருது? இந்த நிறைய வந்து உள்ளுக்குள்ள போகும் பொழுது சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல லிவர் ஹீட் ஆகும் பொழுது லிவர்னால ஃபுட்டை வந்து லாக் பண்ற இடத்துல சரியா லாக் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுட்டை வந்து ஃபேட்டை கன்வெர்ட் பண்றதுக்கும் இன்சுலின் தான் வேணும். கன்வெர்ட் ஆன ஃபேட்டை ப்ராப்பரா போய் ஒரு ஸ்டோர் ஒரு இடத்துல வந்து பூட்டி வைக்கிறதுக்கும் இன்சுலின் தான் வேணும். இந்த இன்சுலின் அப்படின்றது ரிலாக்ஸிங் ஹார்மோன். பென்சிவ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸ் தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா பிரெயின்ல குளுக்கோஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்றது டெவலப் ஆகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிறதுனால உடம்புல கொழுப்புடைய நிர்வாக திறன் குறையும். அப்போ கொழுப்பு உள்ள இருந்து நிறைய வெளியில வந்து பிளட்ல வந்து டிஸ்லிபிடீமியான்னு சொல்லக்கூடிய கொழுப்பு தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு பெருசா அமையும்.
அதே மாதிரி மெட்டபாலிக் டிசீஸ்ல தைராய்டு டெஃபிஷியன்சி, தைராய்டில் வந்து ப்ரிடாமினண்டா ஹைப்போதைராய்டு தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹைப்பர் தைராய்டோட ரேஷியோ கம்மி. ஏன் ஹைப்போதைராய்டு வந்துச்சுன்னா, ஹைப்போதைராய்டு வர்றதுக்கு 2 விஷயம் காரணம். ஒன்று ஸ்பிளீன் சி டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. மண்ணீரல்ல இருந்து வெளிப்படக்கூடிய இயக்கம் குறைஞ்சதுன்னா கேதரிங் சீன்னு சொல்லக்கூடிய ஜாங் சி குறையும். அப்ப நெஞ்சு பகுதியில சூடு அதிகமாகும். அது த்ராட்ல அஃபெக்ட் ஆகும் பொழுது அந்த தைராக்சின் அப்படின்ற ஃப்ளூயிடோட சிந்தசிஸோட ரேட்டு குறையும். அதனால டிஎஸ்ஹெச் எலிவேட் ஆகும், ஹைப்போதைராய்டிசம் வரும். இதே மாதிரி தான் இவங்களுக்கு கிட்னியோட சீயும் குறைஞ்சினாலும் ஹைப்போதைராய்டு வரும். அப்போ ஒன்று குழப்பம் ஜாஸ்தியாகி அன்பு குறைஞ்சு அன்பை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை வந்து அதிகப்படியாக ஏக்கம் வரும் பொழுது தைராய்டிசம் அளவுக்கு அதிகமாக வரும். அப்படி தைராய்ட்ஸ் வந்துச்சுன்னா நிறைய மசில் கிராம்பிங் அண்ட் மசில் குடைச்சல் இருக்கும். ஸோ அதனால ஆல்வேஸ் ஒரு மசில் பெயின்ல சஃபர் ஆகக்கூடிய ஒரு எலிமெண்ட் எது அப்படின்னா இந்த எர்த் எலிமெண்ட். ஸோ இந்த எர்த் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பியரன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரவுண்டு ஃபேஸ் இருக்கும், கன்னத்துல நல்ல 2 பஃபி அப்பியரன்ஸ் இருக்கும், நல்லா ஷைனிங்கா 2 இட்லியை கவுத்து விட்ட மாதிரி கன்னத்துல நல்ல ஒரு ஃப்ளஷி அப்பியரன்ஸ் இருக்கும், ரவுண்டு ஃபேஸ் தான் இருக்கும். அதே மாதிரி நல்ல முடி இருக்கும். ஆக்சுவலா முடி பெரும்பாலும் கருப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் நரைக்காது. வயிற்றுல வந்து பார்த்தோம்னா நல்ல பஃபினஸ் இருக்கும். விரல் வந்து ரொம்ப குட்டையான விரல்லாம் இருக்காது. விரல்ல வந்து அந்த நெயில் பெட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசா இருக்கும். அந்த நெயில் பெட் பிக்சர்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி கிளாஸ்ல காமிக்கிறேன். ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது. அதே மாதிரி கேஸ் ஸ்டடி பார்ப்போம். அந்த கேஸ் ஸ்டடி சொல்லும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த நெயிலோட அப்பியரன்ஸ்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் லென்த்தி நெயிலாவே இருக்கும். எப்படி ஃபயருக்கு ரொம்ப லென்த்தியா இருக்கும், ஆனால் ஃபயர் மாதிரி எர்த்துக்கு இருக்காது. பட் ஃபயரை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மெட்டல் மாதிரி ரொம்ப ரொம்ப குட்டியான நெயிலோ ரொம்ப அகலமான நெயிலோ இருக்காது இந்த எர்த் எலிமெண்ட்டுக்கு. ஸோ எர்த் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2வது டாக்கட்டிவ்னு சொல்லியிருக்கோம். அதனால கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு தனிமை பிடிக்காது. ஃபேமிலியில இருந்து ஒதுக்கி வச்சுட்டாலோ யாரும் பேசாம இருந்தாலோ, எப்படி லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணாம லவ்வை காமிக்காம இருந்தா ஃபயர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுமோ, அந்த மாதிரி ஃபேமிலியை கண்ணில் காமிக்காம பீப்புளோட அசோசியேஷன் இல்லாம இருந்துச்சுன்னா எர்த்துனால டாலரேட் பண்ண முடியாது. ஏகப்பட்ட எர்த் இம்பேலன்ஸ் வரும் பொழுது மசில்ஸோட ஃபெட்டிக்னஸும் டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனும் டிஸ்லிபிடீமியாவும் அதர் ஹார்மோனல் இம்பேலன்ஸஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த எர்த் எலிமெண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் எர்த் எலிமெண்ட். இவங்களுடைய கலர் ப்ரிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா தே யூஸ் டு ப்ரிஃபர் எல்லோ கலர். சம் பீப்புள் தே யூஸ் டு ஹேட் எல்லோ கலர் ஆல்சோ. ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம்னா எர்த் எலிமெண்ட், எர்த்தோட மதர் ஃபயர், எர்த்தோட சன் வந்து பார்த்தோம்னா மெட்டல். இப்போ இது பொதுவா இந்த எர்த் எலிமெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டியில சொன்னீங்கன்னா ஒரு மோர் தென் 80% ஆஃப் தி எர்த் மதர் மே ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் ஹேவிங் எ மெட்டல் சைல்டு. ஸோ இந்த குழந்தை மெட்டல் சைல்டு தான் இப்போ காலங்காத்தால எந்திரிக்க சொன்னா பின்னாடியே நிக்கணும், எந்திரிப்பா எந்திரிப்பா எந்திரிப்பான்னு. ஸோ இந்த எர்த்துக்கு கேரிங் அதிகமா இருக்கிறதுனால ஜென்ரலா சைல்டு வந்து பார்த்தோம்னா மெட்டல் சைல்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை. எர்த்தை கண்ட்ரோல் பண்றது யாரா இருக்கும்னா வுட் எலிமெண்டா இருக்கும். எர்த்து நரிஷ் பண்றது யாரையா இருக்கும்னா மெட்டல் எலிமெண்டா இருக்கும். எர்த்துக்கு சப்போர்ட் பண்றது, எர்த்தை நரிஷ் பண்றது யாரா இருக்கும் அப்படின்னா ஃபயர் எலிமெண்டா இருக்கும். எர்த்து யாரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்டா இருக்கும். ஸோ இப்ப எர்த்து எலிமெண்ட்டுக்கு அடிமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர். எர்த்தை யாரு அடிமையாக்குவா அப்படின்னு பாத்தீங்கன்னா வுட் எலிமெண்ட். எர்த்து யாரு எனர்ஜியை சக் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல் எலிமெண்ட். எர்த்துக்கு யாரு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஃபயர் எலிமெண்ட். ஸோ இந்த அசோசியேஷனும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களால பார்க்க முடியும். இந்த அசோசியேஷன்ல இருக்கிற மக்கள்னால எப்படி எனர்ஜி எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு பார்க்க முடியும், ப்ரிசர்வ் ஆகுதுன்னு பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் எர்த் எலிமெண்ட். ஓகே, இதுல ஏதாவது குவரி இருந்துச்சுன்னா இப்ப நீங்க கேளுங்க. ஹலோ சார், ஷர்மிளா. சொல்லுங்கம்மா ஷர்மிளா.
சார், சார் நான் கேட்கறது கொஞ்சம் காமெடியா இருக்குமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். இப்போ ஒரு ஒரு எர்த் எலிமெண்ட் இருக்கிற ஒரு ஒரு பர்சனுக்கு ஃபயர் எலிமெண்ட் இருக்கிற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கூட அது சூட் ஆகுமா? அது மாதிரி கேட்குறேன். ஃபயர் எலிமெண்டா இருந்தாங்கன்னா எர்த்தை பயங்கரமா நரிஷ் பண்ணுவாங்கம்மா. ஓகே, ஏன்னா ஜெனரல் சீக்வென்ஸ் அந்த மாதிரி தான் ஜெனரலா வரும். அமைப்புல அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஃபயருடைய ஃபயரும் டாக்கட்டிவ் எலிமெண்ட், எர்த்தும் டாக்கட்டிவ் எலிமெண்ட். எர்த்துக்கும் சர்ப்ரைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும், ஃபயருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்றது பிடிக்கும். அப்ப மோரார்லஸ் ஒத்து போயிடும். ஓகே, ஃபயருக்கு வந்து ஃபயர் எலிமெண்ட்டுக்கு வந்து குண்டா இருக்கிறது ஜெனரலா பிடிக்காது. ஆனா குண்டா இருக்கிறது உறுத்தாது. ஓகே, உறுத்தாதுக்கும் பிடிக்காதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும் பரவாயில்லன்னு. ஆனா இதே மெட்டல் ஹஸ்பண்டா இருந்துச்சுன்னா எர்த் எலிமெண்ட்டை தொலைச்சிரும். என்ன டார்ச்சர் தாங்க முடியாது. ஓகே, நீ குண்டா இருக்க எக்ஸசைஸ் பண்றது இல்ல, இப்படி சாப்பிடுற அப்படி சாப்பிடுற, உட்கார்றது சரியில்லை, நிக்கிறது சரியில்லை, நடக்கிறது சரியில்லை. ஓகே, நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி எலிமெண்ட் பார்த்து மேரேஜ் பண்ணாலே நல்லா இருக்கும் போல இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ப்ராபபிலி நீங்க அந்த எலிமெண்ட்ல ஃபாலோ ஆவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சார், என் பொண்ணுக்கு பார்க்கணும் சார். அந்த ஏஜ்ல இருக்கோம் சார். அதுதான் அந்த தாட் தான் போயிட்டு இருக்கு மனசுல நீங்க சொல்லும் போது. சார் சொல்லுங்கம்மா. இப்ப நீங்க வந்து எர்த் எலிமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் டேம்ப் ஹீட் அதிகமா இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாமா. அந்த டேம்ப் ஹீட்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்கலாம்? அது ஹீட் ஜாஸ்தியா இருந்ததுனால சிஸ்டம் அந்த மாதிரி என்ன ஃபார்மேஷன்ஸ் இருக்குமா? என்ன மாதிரி டேம்ப் ஹீட்? எர்த்ன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், நடுப்பகுதின்னு சொல்லி. இப்ப நம்ம உடம்புல மிடில் டேன்டியன் அப்படின்றது ரைட் சைடு லிவர் இருக்கு, லெஃப்ட் சைடு ஸ்பிளீன் இருக்கு. ஓகே, இப்ப ஜெனரலா ஸ்பிளீன் வந்து பார்த்தோம்னா ஹார்ட்டுக்கு மேல இருக்கு. ஸோ வெப்பத்தை உள்வாங்கி கீழே கிட்னி இருக்கு, கிட்னிக்கு அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி கிட்னில இருந்து இந்த லிவர் என்ன பண்ணணும்னா தண்ணியை மேல வாங்கி மேல அனுப்பணும். ஆக்சுவலா புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த மிடில் டேன்டியனோட வேலை. மிடில் டேன்டியனோட மேல அனுப்பணும், லிவரோட வேலை. ஓகே, எப்படி வந்து மலை பூமிக்கு அடியிலிருந்து தண்ணியை எடுத்து மரத்துக்கு மேல வந்து மேல் நோக்கி அனுப்புதோ அந்த மாதிரி நம்மளோட லிவர் பண்ணணும் ஆக்சுவலா. அப்போ மிடில் டேன்டியன் வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு அமைப்பு உள்ள ஒரு பகுதி தான் இந்த மிடில் டேன்டியன் சொல்லக்கூடிய வயிறு பகுதி. அதாவது டயஃப்ரமுக்கு கீழே நேவலுக்கு மேல. ஓகே, அதனாலதான் ரென் 12 ஃப்ரண்ட் நியூ பாயிண்ட் ஆஃப் ஸ்டொமக் மெரிடியன், அதோட பேர் வந்து யங் இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்னு பேர். இயக்கத்தை தூண்டக்கூடிய புள்ளின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா மொத்த இயக்கத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி மேலையும் கீழையும் பிரிச்சு கொடுக்கறது இந்த எர்த் எலிமெண்டோட வேலை. இந்த எர்த் எலிமெண்ட் எமோஷன் இம்பேலன்ஸ்னால ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் ஸ்பிளீன்லயும் தேக்கம் வரும், ஸ்பிளீனோ மெகாலி ஸ்பிளீன் வீங்கும், ஸ்பிளீன்ல ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்டிசால் லெவல் எலிவேட் ஆகி நிறைய உடம்பு வந்து இன்னும் அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் வர்றதுக்கும் அதே நேரத்துல எக்ஸசிவ் கொலஸ்ட்ரால் லெவல் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் மேஜரா டேம்ப் ஹீட்னால ஜென்ரல் ஹார்மோனல் இம்பேலன்சஸ். ஃபயரை காட்டிலும் ஃபயருக்கு டயபெட்டிஸ் மட்டும்தான். இந்த டயபெட்டிஸ் இல்லாம அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்சஸும் யாருக்கு வரும்னு பார்த்தோம்னா இந்த எர்த் எலிமெண்ட்டுக்கு வரும், பிகாஸ் ஆஃப் மிடில் டேன்டியன் ப்ராப்ளம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சார், எர்த்தோட சீசன் சொல்லுங்க சார். எர்த்தோட சீசன் வந்து லேட் சம்மர்னு பேரு. லேட் சம்மர்னா என்னன்னா, இப்போ நான் 12 மாசத்தை 4 பிரிச்சிங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது வந்து வுட் எலிமெண்டோட சீசன். ஏப்ரல், மே, ஜூன் ஃபயர் எலிமெண்டோட சீசன். இப்போ இந்த ஜூன் வரைக்கும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல ஸ்பிரிங் இலையோட
வளர்ச்சி அதிகமா இருக்கும். மார்ச் ஏப்ரல் மேல வந்து இலையோட முதிர்ச்சி அதிகமா இருக்கும், ஒரு மரத்தோட முதிர்ச்சி. அதனாலதான் பழம் பழுத்து வரதெல்லாம் பார்த்தோம்னா பிரிடாமினா அந்த சம்மர் சீசன்ல வரும். இந்த எர்த்துன்றது நடுநிலைன்றதுனால பீக் சம்மரும் இல்லாம பீக் ஆட்டமும் இல்லாம அதுக்கு இடைப்பட்டு வரக்கூடிய லேட் சம்மர் பீரியட் தான் எர்த்தோட சீசன். ஸோ அதனால எர்த் அப்படின்றது ஆல்வேஸ் அகைன் அந்த நடுநிலைத்துவத்தை மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அதனால ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய டேட்டு, அதே மாதிரி ஜூலை 15க்கு முன்னாடி வரக்கூடிய மக்கள் பிரிடாமினா எர்த் எலிமெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இந்த எர்த் எலிமெண்டோட சவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிங் சவுண்ட். அப்ப இந்த நிறைய பாட்டு பாடக்கூடிய ஸ்கில்ஸ் அகெயின் ஃபர்ஸ்ட் ஃபயர் எலிமெண்ட் நிறைய வந்து ரொமான்டிக் சாங்ஸ் நிறைய பாடும். எர்த் எலிமெண்ட் பார்த்தோம்னா இந்த ஃபேமிலி அசோசியேட்டட் சாங்ஸ் நிறைய பாடும். அதுல ஜென்ரலா சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிபியா இருக்கட்டும், மனோவா இருக்கட்டும், சித்ராவா இருக்கட்டும், ஜானகியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே எர்த் எலிமெண்ட். ஏன்னா இவங்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல பாட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கும், அதுல கேரிங்கும் இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் இவங்க எல்லாமே இந்த ரவுண்ட் அப்பியரன்ஸா இருக்கிறவங்க, சங்கர் மகாதேவன் எல்லாமே பார்த்தோம்னா எர்த் எலிமெண்ட். ஓகேங்க சார். எஸ்பிபியோட டேட்டா பர்த் தான் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஜூன் 8ஆம் தேதியோ என்னமோ தான். ஸோ மெஜாரிட்டி இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம்னா எந்த டேட்ல அவங்க வர்றாங்கன்றது நமக்கு தெளிவா புரிஞ்சிடலாம். சார் அப்ப மே 15க்கு மேல இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாமா சார்? மே 15க்கு மேல ஜூலை 15 வரைக்கும் இருக்கிறவங்க. இதுல இன்னொரு கால்குலேஷன் இருக்கு. அந்த இன்னொரு கால்குலேஷன் ஏஜ் கால்குலேஷன் நம்ம பார்ப்போம், அதுல நான் பார்க்கும்போது சொல்றேன். இப்போதைக்கு ஜென்ரலா இந்த லேட் சம்மர் பீரியடு பிளஸ் ஆஃப்டர் ஜூன், அதாவது ஆஃப்டர் மே லாஸ்ட் வீக் டு டில் ஜூலை 2nd வீக் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். சார் இந்த நிறைய ப்ராப்ளத்தை நினைச்சு டிப்ரெஷன் ஆயிடுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அது யூஸ்வலாவே எப்பவுமே இருக்குமா, இல்ல அது என்ன மாதிரி பண்ணா அது சரியாகும் சார்? இல்ல, இவங்க முதல்ல இந்த பென்சிவ்னஸை கட் பண்ணணும். பென்சிவ்னஸ் எப்படி கட் பண்ணணும்? இவங்களை மெடிடேட் பண்ண சொல்லி இவங்களோட அசோசியேஷனை ஒருத்தர் மேல யார் மேலேயாவது டிபெண்ட் ஆக்கி அது மேல ரொட்டேட் ஆக விடணும். ஓகே, இவங்க எல்லாத்தோடையுமே அசோசியேட்டா இருப்பாங்க. அதாவது பார்த்தோம்னா கணவர் சைடுடைய ரிலேஷன்ஷிப்பையும் பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களையும் ஹர்ட் பண்ண பிடிக்காது. இவங்க சைடு ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்குவாங்க. இவங்க சைடு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப க்ளோஸா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் பயங்கர க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்ப ஆரம்பத்துல என்ன பண்ணுவாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல நான் ரெஸ்பான்சிபிள் பர்சனா நின்று எல்லா வேலையும் நடத்தி வைப்பாங்க. பட் இவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் இவங்களோட எலிமெண்ட் மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப அந்த எலிமெண்ட் தான் நேச்சரை காமிச்சு உதைக்கும் பொழுது இந்த எர்த்துனால தாங்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டிப்ரெஷன்ல போயிடும். அப்படி டிப்ரெஷன்ல போச்சுன்னா டேம்ப்னஸ் தான் எர்த்தோட பேத்தோஜெனிக் ஃபேக்டர். நீர் ஃப்ளோ இல்லாம நீர் தேங்க ஆரம்பிச்சிடும். அந்த நீர் தேங்குற இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப அப்பர் பாடியில தேங்குச்சுன்னா ஹீட் எமிட் ஆகும், லோவர் பாடியில தேங்குச்சுன்னா கோல்டு எமிட் ஆகும். அப்ப லோவர் பாடியில தேங்குச்சுன்னா சயாட்டிக்கால இருந்து, நீ பெயின்ல இருந்து, ஹீல் பெயின்ல இருந்து எப்படி வாட்டர் எலிமெண்ட்டுக்கு வந்துச்சோ அதே மாதிரி பெயின், மசில் குடைச்சல் பெயின் ஆரம்பிச்சிடும். அப்பர் டேண்டின்ல இருந்துச்சுன்னா ஃபயர் எலிமெண்ட்டுக்கு வந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஜென்ரலா இவங்களோட எமோஷனை நியூட்ரல் பண்றதுக்கு நிறைய கவுன்சிலிங் தேவை. அதுவும் இல்லாம மெஜாரிட்டி ஆஃப் த யுவான் சோர்ஸ் பாயிண்ட் K3 இருக்கட்டும், லங் 9 இருக்கட்டும், H7 இருக்கட்டும், P7 இருக்கட்டும், லிவர் 3 இருக்கட்டும், SP3 இருக்கட்டும், எல்லா எர்த்து நேச்சர் அப்படின்றது எதனாலன்னா இந்த எர்த்து மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எல்லா கான்வர்சேஷன். அப்ப அந்த கான்வர்சேஷன்ல டிரான்ஸ்போர்டேஷனும் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கலைன்னா நிறைய பொருட்கள், தேவைப்படக்கூடிய பொருட்கள் நடக்காது. அப்ப இந்த B12 டெஃபிஷியன்சி வர்றது, விட்டமின் D ரொம்ப லாஸ் ஆகிறது, தேவையான நியூட்ரியன்ட் கிடைக்காம இருக்கிறது, இது எல்லாமே வந்து எர்த் எலிமெண்ட்ல அடி வாங்கும். ஸோ அதனால இவங்களை என்ன பண்ணும், ஒரு மோனோதீசத்துக்கு தகுந்த மாதிரி
ஒருத்தர் மேல அஃபினிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி இவங்களோட மென்டாலிட்டியை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு அகைன் மார்னிங் மெடிடேஷன், டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் ஹெல்ப் தெம் டு சேஞ்ச் தேர் இன்டென்ஷன். ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த எல்லாருமே ஒரே மாதிரி பேசணும், எல்லாருமே நம்மள்ட்ட ஒரே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னா அந்த இடத்துல ஏமாந்துடக்கூடாது. அந்த ஏமாத்தத்தை சகிச்சு போகக்கூடிய தன்மையை வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார். பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து இன்சார்ஜ் வந்து எர்த்னு சொல்லிருந்தீங்க இல்லையா? அதுல வந்து திக்க தின்ன ரெண்டு சொன்னீங்க. திக்க பத்தி சொன்னீங்க, தின் பத்தி சொல்லுங்க சார். தின் ஃப்ளூயிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சலைவா தின் ஃப்ளூயிடு, நம்மளோட ஸ்வெட் தின் ஃப்ளூயிடு, லாக்ரிமல் செக்ரீஷன் கண்ணில் வர தண்ணி தின் ஃப்ளூயிடு, மூக்குல வர்ற தண்ணி நேசல் டிஸ்சார்ஜ் தின் ஃப்ளூயிடு, யூரின் தின் ஃப்ளூயிடு. ஓகே, இந்த ரெண்டு ஃப்ளூயிடோட மேனேஜ்மெண்ட்டுமே எர்த்துல தான் இருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொரு டிஷ்யூல பார்த்தோம்னா ஆட்டோகாய்ட்ஸ்னு ஒரு சில சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஆட்டோகாய்ட்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கலி ரெகுலேட்டிங் சப்ஸ்டன்சஸ் பிரசன்ட் இன் தி எவ்ரி டிஷ்யூஸ். ஓகே, இப்போ டிஷ்யூ அப்படின்னு சொன்னோம்னாவே அதுக்கு பேர் தீ சூடுன்னு பேர். மைல்டு வார்ம்னஸ் இருக்கணும் அந்த டிஷ்யூல. அந்த டிஷ்யூல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டிஷ்யூல இருந்து சில பொருட்கள் வெளியில வந்து, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா இன்டர்லியூகின்ஸ், கீமோகைன்ஸ் அண்டு கீமோகைன்ஸ், அதே மாதிரி லியூகோட்ரைன்ஸ், இந்த மாதிரி நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து டிஷ்யூவை ரெகுலேட் பண்ணக்கூடிய லோக்கல் மாலிக்யூல்ஸ். இப்போ ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா நமக்கு அரிக்குது, காய்ச்சலை வெளிப்படுத்துது, வீக்கத்தை கொடுக்குது இல்லையா? இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா டிஷ்யூக்குள்ளேயே இருக்கு எல்லாமே. அது தேவைக்கு தகுந்த மாதிரி வெளியில வரணும், நமக்கு இண்டிகேட் பண்ணணும், நமக்கு சில எச்சரிக்கையை கொடுத்து உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் ப்ராசஸ் ரெகுலேட் பண்ணி மறுபடியும் அந்த டிஷ்யூவை நார்மல் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வரணும். இதுதான் நார்மல் வேலை. ஆனா இந்த எர்த் இம்பேலன்ஸ் நிறைய வந்துருச்சுன்னா இந்த டிஷ்யூ ஃப்ளூயிடுக்குள்ள சமநிலை போயிடும். அப்ப இந்த டிஷ்யூ ஃப்ளூயிட்ல தேவையில்லாம பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஃப்ளூயிடு மட்டும் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அப்ப அரிப்பு, தும்மல், காய்ச்சல், இந்த மாதிரி வரக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாம் ப்ரிடாமினண்டா எந்த எலிமெண்ட்டுக்கு அஃபெக்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஃபயருக்கும் ஜாஸ்தி வரும், அதே மாதிரி எர்த்துக்கும் ஜாஸ்தி வரும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஓவர் இமோஷனல் அட்டாச்மெண்ட். அதனால என்ன ஆகும்னா டூ மச் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆட்டோகாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தின் ஃப்ளூயிட் அண்ட் திக் ஃப்ளூயிடோட சமநிலைத்துவத்தை அந்த எர்த்து இழந்துறதுனால வரக்கூடிய கண்டிஷன்ஸ். ஓகே, ஓகே. வேற எதுவும் சந்தேகம் இருக்காம எர்த் எலிமெண்ட்ல? ட்ரைகிளிசரைடு அவங்க வந்து எடுத்தது. எதுமா ட்ரைகிளிசரைடு இல்ல, புரியல, உங்க வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டி இல்ல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு பேசுங்க. ட்ரைகிளிசரைடு அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்க எர்த் எலிமெண்ட் இருக்காங்களா? எனக்கு அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அதிகப்படியா இருக்கவங்க அவங்க வந்து எர்த் எலிமெண்ட் தான் கேக்குறாங்க. எர்த் எலிமெண்ட்டுக்கு ஜெனரலா கொலஸ்ட்ரால் தான் சொல்றேன். டிஸ்லிபிடீமியானா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது தான். டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இன் தி லிப்பிட் லெவல், டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல், ட்ரைகிளிசரைட் லெவல், எல்டிஎல் லெவல், இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு காரணம் லிவரோட ஹீட் அதிகமா இருக்கிறதுனால. இந்த லிவர் ஹீட்டு ஏன் அதிகமாகும்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கல்லீரல், கணையம் இது ரெண்டுமே வந்து மியூச்சுவலி டிபெண்ட். கணையத்துக்கு பேர் ஏன் தமிழ்ல கணையன்னு சொல்றோம்னா கணையத்துக்கு பேரு கல்லீரலுக்கு ஆணை பிறப்பிக்கக்கூடிய இடம்னு பேர். இது பாசத்துக்கு அடிமை, அது கருணைக்கு அடிமை. லிவர் கருணைக்கு அடிமை, ஸ்பிளீன் வந்து பாசத்துக்கு அடிமை. அப்ப இது ரெண்டும் பிரச்சனைக்கு உள்ளாகும் போது என்ன ஆகும்னா நிறைய லிவர்ல இருந்து எனர்ஜியோட அவுட்புட் தேவைப்படும். அந்த எனர்ஜி அவுட்புட் தேவைப்படும் பொழுது
இந்த லிவர் யாரை குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிரும்னா ஸ்பிளீனை குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இது ரெண்டும் சண்டை போட்டுக்கிறதுனால நிறைய பொருள்கள் வெளியில வரும் உடம்புக்குள்ள இருந்து. அந்த வெளியில வர்ற பொருட்கள்ல சர்க்கரையும் நிறைய வெளியில வரும், கொழுப்பும் நிறைய வெளியில வரும். இதை சரியா போய் சமநிலைப்படுத்துறதுக்கு உடம்பு தவறிடும். அப்ப நிறைய லிப்பிடு நிறைய வெளியில வர்றதுக்கு இந்த எர்த் எலிமெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை. சரிங்களா? சார் கணையத்துக்கு என்ன சொன்னீங்க சார்? கல்லீரலுக்கு ஆணை பிறப்பிக்கக்கூடிய இடம்னு பேர். கணையம், the order, commanding order to the liver. Okay. Okay sir, thank you. Yes. சரி, எர்த்தோட ப்ராப்பர்ட்டிஸை கோத்ரூ பண்ணுங்க. அந்த புக்கை யாரும் படிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சதா? கோத்ரூ பண்ணீங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்தீங்களா? இன்னும் யாரும் இல்ல. கோத்ரூ பண்ணோம் சார், நிறைய இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கோம் சார். எஸ், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஸ்லோவா கோத்ரூ பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். ஸோ அதுல ஏஜ் கால்குலேஷன், ஒரு இடத்துல சுருக்கத்தை வச்சு எந்த அளவுக்கு எப்படி ஏஜை கண்டுபிடிக்கிறது, மேலுக்கு எப்படி ஏஜ் கால்குலேட் பண்ணுவோம், ஃபீமேலுக்கு எப்படி ஏஜ் கால்குலேட் பண்ணுவோம், காதுடைய ஏரியா அப்பியரன்ஸ் வச்சு நம்ம எப்படி நம்ம ஒருத்தருடைய பிரச்சனையை பிடிக்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக் கம்ப்ளீட்டா எலிமெண்ட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் இது ஃபுல்லா டிஸ்கஷன், இந்த டிஸ்கஷன் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ அது வரைக்கும் அந்த புக்கை லைட்டா படிச்சு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சார் ஒரு டவுட், இப்ப ஒருத்தரோட ஃபேஸ பார்க்கும்போது அவங்க ரியாக்ஷனை வச்சுதான் இந்த கோட்லாம் தெரியுமா? இதெல்லாம் சும்மா பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். பிரிடாமினண்டா மூக்கு, அவங்களோட காது, கண்ணு, கண்ணோட புருவத்தோட அமைப்பு, தாடையோட அமைப்பு, முகத்தோட வடிவம், இதை வச்சே பிரிடாமினன்ட் எலிமெண்ட்டை பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோபிங் அவங்கள்ட்ட கேட்கறது மூலமா, பிரச்சனையை அசஸ் பண்றது மூலமா அதை வச்சு நம்ம திருப்பியும் ரீகன்க்ளூட் பண்ணிக்கணும் இந்த எலிமெண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லி. ஓகே, அதுல அந்த புக்ல 2 புக் அனுப்பிச்சிருக்கேன். 2 புக்லயுமே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் பாருங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சில ஸ்டாண்டர்டா ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 30 கொஸ்டின்ஸோட ஆன்சரை வச்சு அவங்க எப்படி என்ன எலிமெண்டா இருப்பாங்க அப்படின்றத அவங்க பிடிச்சிடலாம். ஓகே, சார் வாட்டர் எலிமெண்ட்ல ஒரு டவுட் இருக்கு சார். என்னம்மா வாட்டர் எலிமெண்ட்? வாட்டர் எலிமெண்ட்ல ஒரு டவுட் இருக்கு சார். வாட்டர் சில டைம்ல ரொம்ப காமா இருக்காப்ல, எல்லா டைம்ல ரொம்ப ஸ்பீடா இருக்காப்ல, அது எதனால சார்? அப்புறம் நெஞ்சு படப்படப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஹார்ட் பீட்டும். சில டைம்ல இல்லம்மா, பல டைம்ல காமா தான் இருப்பாங்க, சில டைம்ல தான் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க. ஓகே, சோ அதே மாதிரி அதான் சொல்றேன், சத்தம் பிடிக்காது, ரொம்ப சவுண்டு வந்துச்சுன்னா படபடப்பு ஓவர் ஆயிடும். ஓகே, சவுண்டு பிடிக்காது. அதே நேரத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கீயை ஏதாவது இங்க தெரியாம வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கீயை தேடுறது இருக்கு இல்லையா, கீயை தேடுறது, அந்த பொருளை தொலைச்ச இடத்துல ஞாபகம் வராது, அதனால நிறைய படபடப்பு வரும். ஓகே, அப்படியே வேர்த்து விரும்பி அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தி கேட்கும் பொழுது, இல்ல இவங்க தவற விட்டதை திரும்பி எடுத்துட்டு வர சொல்லும் பொழுது, இந்த மாதிரியான ஆட்டிடியூட்ஸ்ல எல்லாம் அவங்களுக்கு படபடப்பு வந்துடும். சத்தங்கள் பிடிக்காது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அமைதி தான் வாட்டர் எலிமெண்ட். இந்த பிள்ளை பால் குடிக்குமா, இந்த பிள்ளை பேசுமா, அப்படிதான் இருக்கும். ஆனா காடு மிரண்டா, இது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு நாள் வெடிக்கும் வாட்டர். அப்படி வெடிச்சுச்சுன்னா பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. ஓகே சார், ஃபேஸோட ஷேப் பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபயரா இருந்துச்சுன்னா நீளமா இருக்கும்மா, செவ்வகமா தான் இருக்கும். வாட்டர் எர்த்தா இருந்துச்சுன்னா ரவுண்டா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ வாட்டர் எலிமெண்ட்டுக்கு காது நிறைய சிக்னிஃபிகன்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். காது அந்த தலையோட பின்னந்தலையோட ஒட்டி இல்லாம காது கொஞ்சம் தனிச்சு ப்ரொட்ரூடா வெளியில காது தெரியும். ஆக்சுவலா காது விரிஞ்சு தெரியும். அது ஒரு வாட்டர் எலிமெண்டோட ஒரு அப்பியரன்சிவ் ஸ்ட்ரக்சரு.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காம்ப்ளெக்சேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து அந்த அளவுக்கு ஒயிட் காம்ப்ளெக்சேஷனை பார்க்க முடியாது. மாநிறம் இல்லைன்னா கருப்பு, இதுதான் காம்ப்ளெக்சேஷனா இருக்கும். இன்னொன்று அமைதி, பெரிய கண் இருக்காது, சின்ன கண்ணா தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து சில சிக்னிஃபிகன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வாட்டர் எலிமெண்ட். சொல்லுங்க. இப்ப வாட்டர் எலிமெண்ட் பீப்புள், இப்ப பேசிக்கா வாட்டர் எலிமெண்ட் பீப்புள் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் நேச்சர், அவங்க கொஞ்சம் காமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன் இல்லீங்களா? சோ அந்த மாதிரி பீப்புள் வந்து பை சிச்சுவேஷன் ஆர்டிஸ்டிக்கா இருப்பாங்க, நல்ல கலைத்திறமை இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. ஆர்டிஸ்டா இருப்பாங்க. எஸ், ஆர்டிஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சோ அவங்க தே லவ் ஆர்ட் அப்படிங்கிறப்போ அவங்க பை சிச்சுவேஷன் ஒரு கார்ப்பரேட் வேர்ல்ட்ல போய் ஜாபுக்காக போறாங்க அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கு டிப்ரெஸ்டா தானே இருக்கும். இல்ல இவங்க பொதுவா வந்து இல்ல ப்ரொஃபஷன் இன் கேஸ் இப்ப ப்ரொஃபஷன் வந்து நம்ம எக்ஸாக்ட்டா நம்மளோட இதுலயே சூஸ் பண்ண முடியலன்னா நமக்கு பை சிச்சுவேஷன் நம்ம போய் மாத்தி ஒரு ஜாப் போறாங்க அப்படின்னா அதுவும் கேரக்டர்ல வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த பொதுவாவே வந்து அமைப்பு, இயற்கையோட அமைப்பே வந்து அவங்களுக்கு அந்த வேலையில கொண்டு போய் தானா உட்கார வச்சிடும். வேற யாரும் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருந்தா சரி. யாராவது கூட இருக்கிறவங்க மனைவியோ இல்ல தகப்பனோ இல்ல அம்மாவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ஜாபை மாத்தி விட்டாங்கன்னா இவங்களுக்கு மண்டை காஞ்சிரும், யூஸ்வலா டென்ஷன் ஆயிடும் ஓவரா. ஓகே, இப்போ ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், வரைதல் ரொம்ப பிடிக்கும். ஆனா இதே வரைதல் வேலையில என்ன ப்ரெஷர் போட்டாலும் கார்பரேட்ல போய் உட்கார்ந்தாங்கன்னா இவங்க ப்ரெஷரை உள்வாங்கி செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க, அதை வெறுக்க மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? ரொம்ப வேலை ஓவர் ஒர்க் தெரியாது அவங்களுக்கு, ஓவர் ஒர்க்னே பயங்கர இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஓகே, அப்ப நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆனாலும் எசன்ஸ் உடைய தன்மையில வந்து எக்ஸாஷன் நடக்கும். ஓவர் ஒர்க்கஹாலிக்கா இருந்தாலும் எனர்ஜியோட தன்மையில எக்ஸாஷன் நடக்கும். ஓகே, பிடிக்குதுன்றதுக்காக ஓவர் எக்ஸ்ட்ரீம்லையும் பண்ணிட முடியாது எதையுமே, சரிங்களா? அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வாட்டர் எலிமெண்ட்டுக்கு ஓவர் ஒர்க்கஹாலிக்கா இருக்கிறதுனால நிறைய பேக் பெயினும் சர்விக்கல் பெயினும் வரதுக்கு வாய்ப்பு. சார், இப்ப ஹஸ்பண்ட் வந்து பேசிக்கா பெயிண்டிங் படிச்சது, அது ஆர்ட் நல்லா பிடிக்கும், அந்த போட்டோகிராஃபி இந்த லைன் எல்லாமே பிடிக்கும். பட் ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் டிசைனிங்ல இருக்காரு. சோ அந்த பிரஷர் வந்து இப்ப நீங்க சொன்ன அது எல்லாமே வந்து ஆப்டா இருக்கு. அவர் அந்த கார்ப்பரேட்ல இருக்கிறதுனால அந்த கல்ச்சர் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கான அந்த அவங்களுடைய பிளாட்ஃபார்மை மாத்த வேண்டி இருக்கு இல்லையா? சோ அது வந்து அது உங்களுக்கு புஷிங் தானே? ஆமா, கண்டிப்பா. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார், थैंक यू. ஓகே மா. ஓகே டாக்டர், சோ இதோட நம்ம கிளாஸை க்ளோஸ் பண்ணுவோம் இன்னைக்கு. நாளைக்கு இன்னொரு எலிமெண்ட்டை பத்தி பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஹேவ் a good night. Thank you sir. Okay sir. Thank you. Thank you sir. Thank you sir. Thank you sir.